2 நாட்கள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னைக்கு வருகிறார். சென்னையில் நாளை செஸ் ஒலிம்பியாட் தொடரை அவர் தொடக்கி வைக்கிறார். ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் சென்னைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்க 2 துறை சார்ந்த IAS அதிகாரிகள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அவர்களுடன் இணைந்து தன்னார்வலர்களும் வெளிநாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் சிரமமின்றி விடுதிக்கு செல்ல வழிகாட்டுகின்றனர். வீரர்களின் போக்குவரத்துக்காக 115 பேருந்துகள், 100க்கும் மேற்பட்ட கார்கள் இயக்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசின் இத்தகைய ஏற்பாட்டை பாராட்டியுள்ள வெளிநாட்டு வீரர்கள் இதுபோன்ற வரவேற்பை எங்கும் கண்டதில்லை என்று கூறியுள்ளனர். Beautiful. I mean, we have experienced it at other places, but this is definitely on top of it. So it's very, very beautiful. Everything is just perfectly arranged. Like the captain said, everything is very great arranged. We're very grateful for that. செஸ் ஒலிம்பியாட்டிற்கு தமிழ்நாடு அரசின் ஏற்பாடு சிறப்பாக உள்ளது என்று தனது வெளிநாட்டு நண்பர்கள் கூறியதாக கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் தெரிவித்துள்ளார். 3 மாசத்துல நார்மலாக 2 வருஷம் இது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். எல்லாம் 3 மாதத்தில் முடித்து அந்த கமிட்மெண்ட் அவங்க கொடுத்ததுக்கு ரொம்ப பாராட்டணும். தமிழ்நாடு அரசுக்கு இல்லாமல் இது நடந்திருக்காது. ஆனால் கண்டிப்பாக இந்த சென்னையில் இப்போது இந்த நேப்பியர் பிரிட்ஜை பார்த்தா, இல்லைன்னா ஊர் முழுக்க தம்பி போஸ்டர்ஸை பார்த்தா பெருமையாக இருக்குது. நம்ம செஸ் எல்லா இடத்துலையும் இருக்க போகிறதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எழுதிட்டு இருக்காங்க. ஹோட்டல் நல்லா இருக்குது எல்லாம் ஸோ அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி எப்போவுமே வெயிலாக இருக்குமோ இது இருக்குமோ அது மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இதனிடையே செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை வருகிறார். 2 நாட்கள் பயணமாக பிரதமர் சென்னை வருவதை ஒட்டி பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. 2 நாள் பயணமாக சென்னை வரும் பிரதமர் செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு பிறகு தமிழக பாஜக நிர்வாகிகளை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே தொடக்க விழா நடைபெறும் நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார்.